2021 மற்றும் சமீபத்தில் நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் கட்சிகள் பெற்றிருக்கும் வாக்குகள் சொல்லும் செய்தி என்ன என்பது குறித்து சிறப்பு செய்தியாளர் பார்த்திபன் வழங்கும் தகவல்களை பார்க்கலாம். நன்றி கல்பனா. நேர்களே, நாடாளுமன்ற தேர்தல் ஜுரம் ஒரு வழியா ஓஞ்சது நம்ம ஆசுவாசப்படுத்துகிறதுக்குள்ள அடுத்த கட்டமாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிட்டு விட்டது. அடுத்த மாதம் 10ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில அந்தந்த அரசியல் கட்சிகளும் இந்த இடைத்தேர்தலில் தங்கள் பலத்தை காட்ட வேண்டும் என்ற முனைப்போடு தங்கள் பணிகளையும் ஆரம்பித்து விட்டார்கள். இந்த நிலையில நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கட்சிகள் பெற்ற வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்க்கும்போது சட்டமன்ற தொகுதிகள் அளவீட்டில் 234 தொகுதிகளில் 221 தொகுதிகளில் சட்டமன்ற தொகுதிகளில் திமுக முன்னிலை பெற்றிருப்பதை நம்மளால நம்பர்ஸ்ல பார்க்க முடிகிறது. ஸோ 2024 தேர்தலில் இந்த கட்சிகள் பெற்றிருக்கக்கூடிய எண்ணிக்கை மற்றும் 2021 சட்டமன்ற தேர்தலில் இந்த கட்சிகள் பெற்றிருக்கக்கூடிய எண்ணிக்கையை நம்ம ஒப்பீடு செய்து பார்க்க இருக்கிறோம் இந்த தொகுப்பில். ஸோ இந்த விக்கிரவாண்டி தொகுதி அந்த 221 தொகுதிகளில் ஒன்னா இல்லை அதிலிருந்து மாறுபட்டு நிற்கிறதா, நிலவரம் என்ன என்பதை பார்க்க இருக்கிறோம். அதில் விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பகுதிகள் இருக்கின்றன. அதில் நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பகுதிகளாக சில பகுதிகளை மட்டும் இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுல முதல் பகுதி என்னவாக இருக்க போகிறது அப்படின்ட்டு நாம பார்க்கும்போது கருவாட்சி. இந்த கருவாட்சி பகுதியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பகுதிகள் இது கவர் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா கருவாட்சி, புது கருவாட்சி, உடையாநத்தம், அத்தியூர் திருக்கை இந்த பகுதிகள் கவர் ஆகுது. கருவாட்சியை பொறுத்த வரைக்கும் 2021 சட்டமன்ற தேர்தலில் 3070 வாக்குகளை திமுக பெற்றிருந்தாலும் இந்த முறை 2024 1149 வாக்குகள் சரிந்து 1921 வாக்குகள் தான் பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் அதிமுகவும் பாஜகவும் இணைந்து 2021 தேர்தலை சந்தித்தன. அப்போ கூட்டாக 3457 வாக்குகள் வாங்கியிருந்த நிலையில இந்த முறை பிரிந்ததுக்கு பிறகு அதிமுக 731 வாக்குகளை இழந்திருக்கிறது. ஸோ 2726 வாக்குகள் அதிமுக வசம் சென்றிருக்கிறது. அதே நேரத்தில் பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு கட்சிகளிடமிருந்து பிரிந்த வாக்குகள் அங்கு சேர்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. கூட்டணியில் இருந்தபோது பெற்ற வாக்குகளை விட மிக குறைவான வாக்குகள் அப்படின்னாலுமே இந்த முறை அதிமுக மாதிரியான ஒரு பலம் பொருந்திய ஒரு மாநில கட்சி பலம் இல்லாமல் 1465 வாக்குகளை இந்த தேர்தலில் பாஜக பதிவு பண்ணியிருக்கு. அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியும் கணிசமான அளவுக்கு வாக்குகளை சற்று அதிகரித்திருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ டெஸ்பைட் தட் இந்த பகுதியில் பார்த்தோம்னா கருவாட்சியை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒப்பீட்டு அளவில் ஸ்ட்ராங்கா இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அடுத்து என்ன பகுதி நம்ம பார்த்துடலாம். அடுத்ததாக கருங்காலிப்பட்டு பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ஏரியா கவர் ஆகுதுன்னு பாருங்க. கருங்காலிப்பட்டு, காங்கேயனூர், பள்ளியந்தூர், கெடார், செல்லங்குப்பம் இந்த பகுதிகளை பொறுத்த வரைக்கும் திமுக 2021 சட்டமன்ற தேர்தலில் 4231 வாக்குகளை பெற்றிருந்தது. ஆனா இப்போ 2024 பொறுத்த வரைக்கும் 3033 வாக்குகள் பெற்றிருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட 1198 வாக்குகள் இழந்திருக்கிறது திமுக. அதே வேளையில் அதிமுக பாஜக கூட்டணி சென்ற தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தலில் 3477 வாக்குகள் பெற்றிருந்தது. இந்த முறை சற்று சிறிய அளவிலான சரிவுதான் இந்த பகுதியில் அதிமுக பார்த்திருக்கு. 3104 வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன அதிமுகவுக்காக. சோ பாஜகவோடு பிரிந்தது இந்த பகுதியில் அந்த அளவுக்கு பாதிப்பை இந்த கூட்டணிக்கு ஏற்படுத்தல என்பதை பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் பாஜகவும் ஒரு கணிசமான அளவுக்கு டீசென்டான ஒரு வாக்குகளை பெற்றிருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. கூட்டணியில் இருந்த போது 3477 வாக்குகள் இருந்து இப்போ 949 என்ற அளவில் தான் வாக்குகளை பெற்றிருக்கிறது பாஜக. ஒப்பீட்டு அளவில் பார்க்கும்போது இங்க அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கிறதை நம்மளால பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நாம பார்க்க போற பகுதி வெங்கமூர்ல என்னென்ன ஏரியாஸ் கவர் ஆகுதுன்னு பார்த்துடலாம். வெங்கமூர், வெள்ளையாம்பட்டு, சிஎன் பாளையம், பனமலைப்பேட்டை, உமையால்புரம் இந்த பகுதியில் இதில் கவர் ஆகுது. இங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக 2021 சட்டமன்ற தேர்தலில் 3929 என்ற வாக்குகளை பெற்றிருந்தது. ஆனா இந்த தேர்தலில் 1065 வாக்குகள் சரிந்து 2864 வாக்குகள் தான் பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் அதிமுக கூட்டணியில் இருந்தபோதே திமுக விட குறைவான அளவில் 2777 வாக்குகள் பெற்றிருந்தாலும் கூட்டணியிலிருந்து பிரிந்த பிறகு ஒரு 301 என்ற அளவில் தான் வாக்குகளை இழந்திருக்கிறது. 2476 வாக்குகளை பெற்றிருக்கிறது. பாஜக ஓரளவுக்கு கணிசமான வாக்குகளை தான் பெற்றிருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. ஒரு பெரிய டிஃபரன்ஸ் மேக் பண்ற இடத்துல இந்த பாஜக இந்த பகுதியில் இல்லை அப்படின்றது பார்க்க முடிகிறது. நாம் தமிழர் அதே மாதிரி கணிசமான அளவில் எண்ணிக்கை உயர்ந்திருப்பதை பார்க்க முடிகிறது. ஆனா டெஸ்பைட் தட் வாக்குகளை இழந்தாலுமே இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக மச் ஸ்ட்ராங்கரா இருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. அடுத்து நம்ம பார்க்க போற பகுதி ராதாபுரத்தில் என்னென்ன ஏரியாஸ் கவர் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ராதாபுரம், வி பகண்டை, தென்னவராயப்பட்டு, மதுரப்பாக்கம்,
விஸ்வரெட்டிபாளையம், மூங்கில்பட்டு இந்த பகுதிகள் கவர் ஆகுது. இங்க பார்த்தோம்னா திமுக 2021 சட்டமன்ற தேர்தலில் 4470 வாக்குகளை பெற்றிருந்தது. இந்த முறை ஒரு சிறிய சரிவை சந்திக்கிறது. 772 வாக்குகளை இழந்து 3698 வாக்குகளை பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் அதிமுக பார்த்தீங்கன்னா திமுகவை விட அதிக அளவிலான ஒரு வாக்குகளை பெற்றிருந்தது. கூட்டணியில் பாஜக கூட்டணியில் இருந்தபோது 4699 வாக்குகளை 2021 ராதாபுரத்தில் வாங்கியிருக்காங்க. ஆனா இப்போ அதிக அளவிலான வாக்குகள் இழந்திருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. 1009 வாக்குகளை இழந்து 3690 வாக்குகளை அதிமுக இங்க பெற்றிருக்கிறது. சோ பாஜக பாத்தீங்கன்னா இந்த முறை அதிமுகவிடம் பிரிந்ததுக்கு பிறகு பார்த்தோம்னா 1678 ஒரு நல்ல ஒரு நம்பரையே இங்க வாங்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது. ஆனாலுமே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பாருங்க இப்ப எந்த அளவுக்கு டஃப் ஃபைட்னு தெரியுது. வெறும் 8 வாக்குகள் தான் வித்தியாசம். 3698 இங்க 3690. அந்த அளவுக்கு ஒரு டஃப் ஃபைட் இங்க இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அடுத்து நாம பார்க்க போற பகுதி விக்கிரவாண்டி மெயின் டவுன் பகுதியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஏரியாஸ் கவர் ஆகுதுன்னு பாருங்க. விக்கிரவாண்டி, அழகப்பா நகர், வஉசி நகர், ரெட்டிக்குப்பம் இந்த பகுதிகள் கவர் ஆகுது. இங்க பொறுத்த வரைக்கும் திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. 4124 வாக்குகளை 2021 பெற்றிருந்தது. இப்போ வெறும் 206 வாக்குகளை மட்டுமே இழந்து 3918 என்ற அளவில் இருக்கிறது. அந்த எண்ணிக்கை ஒப்பிடும்போது அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தபோது இங்க வெறும் 2631 என்ற அளவில் தான் வாக்குகள் இருந்தன. கூட்டணியே பிரிந்ததற்கு பிறகு 1843 என்ற அளவில் அதிமுகவின் வாக்குகள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 788 வாக்குகளை இழந்திருக்கிறது. அதே நேரம் பாஜக ஒரு டீசென்டான ஒரு எண்ணிக்கை தான் வாங்கியிருக்காங்க. 896 என்ற அளவில் தான் இருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தல இந்த பகுதியில்ன்றதை பார்க்க முடிகிறது. டெஸ்பைட் தட் திமுக பாருங்க எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தும் இருக்குன்னு 1843. ஆனா திமுக இந்த பகுதியில் வென்று இருக்கிறது 3918. ஸோ ரொம்பவே விக்கிரவாண்டி மெயின் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக ஸ்ட்ராங்கா இருக்குது. அடுத்து நாம பார்க்க போற பகுதி கொட்டியாம்பூண்டியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஏரியாஸ் கவர் ஆகுதுன்னு பார்த்தோம்னா கொட்டியாம்பூண்டி, தென்பேர், புதுப்பாளையம், எஸ்ஆலம், பிரம்மதேசம், திருநந்திபுரம் இந்த ஏரியாஸை கவர் பண்ணுது. 2021 தேர்தலில் திமுக 3574 வாக்குகளை பெற்றிருந்தது. இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 864 வாக்குகளை இழந்து 2710 வாக்குகளை பெற்றிருக்கிறது. அதே வேளையில் அதிமுக பார்த்தீங்கன்னா திமுக ஒப்பிடும்போது இங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறத பார்க்க முடிகிறது. கூட்டணியில் இருந்த போதே 3712 என்ற அளவில் இருந்தது. கூட்டணியில் இருந்து பாஜகவிடமிருந்து பிரிந்த பிறகு 2886 வாக்குகளை பெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 826 வாக்குகளை இழந்திருக்கிறது. அதே நேரத்தில் பாஜகவும் இங்க ஒரு அளவுக்கு நல்ல நம்பர்ஸா வாங்கியிருக்கிறத பார்க்க முடிகிறது. 1306 என்ற அளவில் பாஜக கூட்டணி இங்க வாங்கியிருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு காரணம் என்ன பார்த்தோம்னா இங்க பிஎம்கேவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு பகுதியாக இந்த பகுதி இருப்பதால அந்த பலம் பாஜகவிற்கு கை கொடுத்திருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. சோ நாம் தமிழர் இந்த இடத்துல சில வாக்குகளை இழந்திருப்பதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. ஆனாலும் ஒப்பீட்டு அளவில் பார்க்கும்போது கடந்த தேர்தலையும் சரி இந்த தேர்தலையும் சரி அதிமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்கான இடமாக இந்த கொட்டியாம்பூண்டி இருப்பதை பார்க்க முடிகிறது. அடுத்து நம்ம பார்க்க போற பகுதி பொன்னங்குப்பம் எந்தெந்த ஏரியாஸ் கவர் ஆகுது நம்ம பார்த்தோம்னா பொன்னங்குப்பம், வி சாத்தனூர், அதுக்கப்புறம் பாப்பனப்பட்டு, முண்டியம், அதன் பிறகு பாக்கம் இந்த பகுதிகளை இது கவர் பண்ணுது. இங்க பார்த்தோம்னா திமுக 3910 வாக்குகளை 2021 சட்டமன்ற தேர்தலில் பெற்றிருந்தது. ஆனா இந்த தேர்தல் 2024 பொறுத்த வரைக்கும் சற்று சரிவை சந்தித்திருக்கிறது. 564 வாக்குகளை இழந்து 3346 வாக்குகளை பெற்றிருக்கிறது. ஆனா இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி கடந்த தேர்தலில் ரொம்ப ஸ்ட்ராங்காவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 4509 வாக்குகளை கடந்த முறை வென்றிருந்தார்கள். ஆனா இப்போ கூட்டணி பிரிந்த பிறகு 2766 திமுக விட பலம் குறைந்திருப்பதை நம்மளால இங்க பார்க்க முடிகிறது. 1743 வாக்குகளை இழந்திருக்கிறது அதிமுக. சோ இதுல இருந்து என்ன தெரியுது, இங்க பாஜகவிடம் பிரிந்தது இந்த பகுதியில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்றத பார்க்க முடிகிறது. 2073 வாக்குகளை பாஜக இந்த 2024 தேர்தலில் பொன்னங்குப்பம் பகுதியில் வெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. நாம் தமிழர் கட்சி சில இடங்கள் இழந்திருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடிகிறது. சோ ஒப்பீட்டு அளவில் பார்க்கும்போது இங்க திமுக ஸ்ட்ராங்கா இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அடுத்து நம்ம பார்க்க போற பகுதி டி மேட்டுப்பாளையம். இந்த எந்த ஏரியா கவர் ஆகுதுன்னு பார்க்கும்போது டி மேட்டுப்பாளையம், தென்னமாதேவி, பூத்தமேடு, ஐயூர் அகரம், சிந்தாமணி இந்த பகுதிகள் இது கவர் பண்ணுது. 2021 தேர்தலை பொறுத்த வரைக்கும் 3751 வாக்குகளை பெற்றிருந்தது. இப்போ
2024 தேர்தலை பொறுத்த வரைக்கும் 823 வாக்குகளை இழந்து 2928 என்ற வாக்கு பெற்றிருக்கிறது திமுக. அதே நேரத்தில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட இருந்தபோது இங்க ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கிறத பார்க்க முடிகிறது. 4045 என்ற அளவில் இருந்த வாக்கு இப்போ 2680 என்ற அளவில் இருக்கிறது. கிட்டத்தட்ட 1365 வாக்குகளை பாஜக இங்க இழந்திருப்பதை பார்க்க முடிகிறது. இங்கேயும் அதிமுக இங்க இழந்திருப்பதை பார்க்க முடிகிறது. சோ பாஜக இங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸை ஒப்பிட்ட அளவில் இங்க கொடுத்திருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. டிஸ்பைட் தட் இங்க திமுக ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறத நம்மளால இங்க பார்க்க முடிகிறது. நம்பர்ஸ் அது நமக்கு சொல்லுது. அடுத்து நம்ம பார்க்க போற பகுதி சோழாம்பூண்டியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பகுதிகள் கவர் ஆகியிருக்குன்னு பாருங்க. சோழாம்பூண்டி, விராட்டிக்குப்பம், திருவாமாத்தூர் இந்த பகுதிகளை பொறுத்த வரைக்கும் திமுக கடந்த தேர்தலில் 3407 என்ற அளவில் வாக்குகளை பெற்றிருந்தது. இந்த தேர்தலில் 1151 வாக்குகளை இழந்திருக்கு. அதாவது 2256 வாக்குகளை தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக ஜெயிச்சிருக்கு. ஆனா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியில் கொஞ்சம் பலமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. கூட்டணியில் இருந்தபோது பாஜகவோடு கூட்டணியில் இருந்தபோது 2021 3556 திமுக விட கூடுதலாக வாக்குகள் பெற்றிருக்கிறது. ஆனால் கூட்டணியிலிருந்து பிரிந்த பிறகு 616 வாக்குகள் என்ற அளவில் இழந்து 2940 என்ற எண்ணிக்கையை பெற்றிருக்கிறது இந்த தேர்தலில். அதே நேரத்தில் பாஜக இங்கேயும் ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. 1632 வாக்குகளை ஒப்பீட்டு அளவில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை இங்க பாஜக கொடுத்திருக்காங்க. சோ இங்க நாம் தமிழர் பார்க்கும்போது கடந்த சில பகுதிகளில் அவங்க வாக்குகளை இழந்தது பார்த்தோம். இங்க வாக்குகளை கொஞ்சம் கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க. அதையும் நம்மால் பார்க்க முடிகிறது நம்பர்ஸ்ல. சோ அடுத்து நம்ம பார்க்க போற பகுதி சூரப்பட்டுல எந்தெந்த ஏரியாஸ் கவர் ஆகுதுன்னு பாருங்க. சூரப்பட்டு, வாழப்பட்டு, வெங்கந்தூர், அகரம், சிந்தாமமூர், காணை இந்த பகுதிகளில் இதில் கவர் ஆகுது. இங்க பொறுத்த வரைக்கும் திமுக கொஞ்சம் வலுவான கட்சியாகவே இங்க இருக்கிறது. 4534 வாக்குகளை 2021 சட்டமன்ற தேர்தலில் பெற்றிருந்தது. இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 1046 வாக்குகளை இழந்து 3488 என்ற அளவில் இருக்கிறது. அதே நேரத்தில் அதிமுக 3971 வாக்குகளை கடந்த 2021 பெற்றிருந்தது. இப்போ பாஜகவோடு கூட்டணியிலிருந்து விலகிய பிறகு 845 வாக்குகளை இழந்திருக்கு. 3126 என்ற அளவில் இதனுடைய வாக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த வாக்குகளும் சரி, திமுகவிடமிருந்து சரிந்த அந்த வாக்குகளும் சரி பாஜகவிற்கு போயிருக்கிறத நம்மளால இங்க பார்க்க முடிகிறது. 1862 என்ற அளவில் பாஜக இந்த முறை வென்றிருக்கிறது அப்படின்றதையும் பார்க்க முடிகிறது. இங்க நாம் தமிழர் அதே மாதிரி சில இடங்களில் சில வாக்குகளை இழந்திருப்பதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ ஒப்பீட்டு அளவில் பார்க்கும்போது இங்க திமுக ஸ்ட்ராங்கா இருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. அடுத்து நம்ம பார்க்க போற பகுதி இந்த பகுதிகளை தாண்டி கட்சி ரீதியாக இந்த கூட்டணி ரீதியாக விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது முதல்ல அதிமுக கூட்டணியை எடுத்துக்கலாம். 2021 அதிமுக கூட்டணி எப்படி இருந்ததுன்னு பாருங்க. அதிமுக, பாஜக, பாமக, தமாக, பெருந்தலைவர் மக்கள் கட்சி, மூவேந்தர் முன்னேற்ற கழகம், புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சிகள்லாம் அப்போ இருந்தது. அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பெற்ற வாக்குகள் எவ்வளோ 83258 என்ற அளவில் பெற்றிருந்தன. ஆனா இந்த தேர்தல் எந்த அளவுக்கு இழந்திருக்காங்க 17893 என்ற அளவில் அவங்க எண்ணிக்கையை இழந்திருக்காங்க. இந்த தேர்தலில் அதிமுகவோடு பயணித்த பாஜகவும் பாமகவும் இணைந்து எடுத்த வாக்குகள் 31924. சோ கம்பேரிட்டிவ்லி ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பாஜக இங்க கொடுத்திருக்காங்க. அப்படினாலுமே இங்க அதிமுக திமுக ஒப்பீடு இங்க முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த தொகுதியில் தேமுதிக இப்போ அதிமுகவோடு இணைந்திருப்பதால ஒரு டீசென்ட்டான அளவுக்கு அவங்களோட எண்கள் கூடுவதையும் நம்மால பார்க்க முடிகிறது. சோ அடுத்து திமுக கூட்டணி எந்த அளவில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்றத நம்ம ஒப்பிட்டு பார்த்துடலாம். திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 2021 2024 அதே கூட்டணி தான் தொடர்கிறது. திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், கொங்கு நாடு மக்கள் தேசிய கழகம், மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட கட்சிகள் திமுக கூட்டணியில் தொடர்ந்து நீடிக்கின்றன. திமுகவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2021 92621 வாக்குகள். அதாவது இது பாத்தீங்கன்னா தபால் வாக்குகள் இல்லாம வாக்குச்சாவடிகளை பதிவான வாக்குகள் கவுண்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ இத்தனை வாக்குகளை பெற்று 2024 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 72188 என்ற அளவில் தான் வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அதாவது டிஃபரன்ஸ் பாருங்க 20433 என்ற அளவில் வாக்குகளை இழந்திருக்கிறது திமுக. அதுவே அதிமுகவுக்கும்
திமுகவுக்கும் இந்த 2024 தேர்தல் நம்ம ஒப்பீடு பார்க்கும்போது வெறும் 7000 வாக்குகள் தான் வித்தியாசம் இருக்கிறது இந்த விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும். ஸோ 221 தொகுதிகள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய தொகுதிகளில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியும் ஒன்றுதான். ஆனால் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 7000 வாக்குகள் தான். இந்த 7000 வாக்குகள் இழந்த வாக்குகளை மீட்பதற்கான முன்னெடுப்பில் திமுக இறங்கி இருக்கிறது. சம்பந்தமான அறிவிப்புகள் இன்னைக்கு வெளியானதை நம்மளால செய்திகளில் பார்க்க முடிந்தது. இந்த விக்கிரவாண்டி தொகுதி இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்தில் திமுக என்னென்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம செய்திகளில் பார்த்துட்டு இருக்கோம். அதே நேரத்தில் அதிமுக விட்டதை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்பு அவர்களுக்கு இன்னும் கூடுதலாக இருக்கிறது. ஸோ இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க வேண்டும் என்ற முனைப்பில் அதிமுகவும் களம் காண்கிறது. அதே நேரத்தில் பாஜக தங்களுடைய இருப்பை நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் இல்ல சட்டமன்ற தேர்தலிலும் உறுதிப்படுத்த வேண்டும், வேரூன்ற வேண்டும் அப்படின்ற ஒரு முனைப்பு இருக்கிறது. ஸோ ஒரு டஃப் காம்படிஷன் இந்த மூன்று கட்சிகளுக்கும் ஒரு பலமான மும்முனை போட்டி நமக்காக காத்திருக்கிறது. இந்த தேர்தலின் முடிவுகள் எப்படி இருக்க போகிறது என்பதை பின்வரும் நாட்களில் பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.